அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி வ அஹ்லி பைத்திஹி தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அம்மா பஅத். வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸ்ஸப பிஹல் அவ்வலூன் வ ஆத்தைனா ஸமூதன் நாகத முப்சிரத்தன் ஃபல்லலமு பிஹா வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. சதகல்லாஹுல் அலீம். இன்று தர்பியாவில் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பு தான் கோபம்ங்கிறது. கோபம் ஒவ்வொருவருக்கும் வரும். அதனை அடக்கி ஆளக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அபரிமிதமான கூலிகள் கிடைக்கப்பெறும். ஒரு மனிதனுக்கு கோபத்தினுடைய நேரத்தில் சுய கட்டுப்பாடு இருக்கும். லபுத்து நஃப்சி இந்தல் இன்ஃபி ஆலி, அதாவது அந்த கோபம் மேலிடக்கூடிய நேரத்தில் சுய கட்டுப்பாடு இருக்கும். சொல்லப்பட்டு இது ஃபைதா ஜலல்த ஃபர்ஜ வைதா நதிம்த ஃபஅக்ல வைதா ஜஹில்த ஃபஸ்அல் வைதா கலிப்த ஃபஅம்சிக். நீ தவறிழைத்தால் சரியான பாதைக்கு திரும்பிவிடு. உனக்கு வருத்தம் ஏற்பட்டால் அந்த விஷயத்தை கைவிட்டுவிடு. வருத்தம், கவலைகள், வருந்தக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டால் எந்த விடயத்தை விட்டு நீ வருந்துறாயோ அதனை சற்று அந்த நேரத்தில் கைவிட்டுவிடு. அறியாமல் ஏற்பட்டால் கேள்வி கேட்டுக்கோ. கோபம் அடைஞ்சால் பேசாமல் செயல்படாமல் நிறுத்திக்கோ. பேசவும் கூடாது, கோபத்தை வைத்து செயல்படவும் கூடாது. கோபத்துக்கு அடிமையாகிறதின் மூலமாக பல விளைவுகள் ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸை குதிசையில், ஆதமின் மகனே, கோபப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் நீ துள்ளி குதிக்கிறாய். ஆனால் நீ அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாள் நீ துள்ளி குதிக்கிறதின் காரணமாக நரக நெருப்பில் விழுந்துவிட வேண்டி வரும். இது ஹதீஸை குதிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் பொறுமையோடு இருக்கிறதுனால அல்லாஹ் பல பாதுகாப்புகளை தாரான். யார் கோபப்படக்கூடிய நேரங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சுறாங்களோ அவங்க பாதுகாப்பு அடைவாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய மனசு பலவிதமான விடயங்களை சொல்லும். அந்த நேரத்தில் மன இச்சையை நாங்கள் அடக்குவோம். எங்களுடைய நஃப்ஸுக்கு மனசுக்கு கடினமாக தோன்றும் விஷயங்கள் தான் நல்ல செயல்கள். நல்ல செயல்கள் எங்களுடைய நஃப்ஸுக்கு கடினமாக தோன்றும். எனவே நான் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்கிறத தான் நஃப்ஸுக்கு உறுதியாகவே கொடுக்கும். நஃப்ஸுக்கு, எங்களுடைய உள்ளத்துக்கு எது கடினமாக தோன்றுதோ அவைகள் தான் நற்செயல்கள், அது சிறந்த செயல்கள். எங்களுக்கு சில நல்ல செயல்கள் செய்கிறது ரொம்ப கடினம், ஆனால் அதுதான் சிறந்த செயல்கள். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் அறிவாளி. ஹஸரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். ஜுஹுதுடைய, தஸவ்வுஃபுடைய, அதாவது உலகப்பற்றற்ற வாழ்க்கை, அதே மாதிரி மறுமையின் வாழ்க்கை மீது அதிகமான பற்று கொண்ட ஒரு தூய்மையான சிந்தனை உடையவர் தான் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க உலகத்தினுடைய உண்மை நிலையை எப்பவும் உள்ளத்தில் தாங்கியிருப்பாங்க. சொல்லுவாங்க, இது ஒரு தற்காலிகமான நிழல், அது உங்களை கொஞ்சம் நேரம்தான் மகிழ்விக்கும். பிறகு நீங்கள் நிரந்தரமாக அதனை விட்டும் பிரிந்துடணும். மறுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. இந்த உலகம் உங்களை விட்டும் போய்கொண்டிருக்குது. இப்படி விலகி செல்லக்கூடிய உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்காதீங்க. இது ஒரு ஹதீஸுடைய கருத்தும் தான். உங்களை எதிர்நோக்கி வரும் மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்க. ஒவ்வொரு மூமினும் எப்பொழுதும் தன்னுடைய மனதை கண்காணித்து கொண்டே இருக்கணும். நான் ஏன் இதை பேசினேன், ஏன் இதை சாப்பிட்டேன், ஏன் நான் இங்கு சென்றேன் என்று அவர்
தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்படி இரும்பு கரை பிடிக்குதோ துருப்பிடிக்குதோ அதுபோல இதயங்களும் துருப்பிடிக்குது. அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது, அதிகமாக திக்கரில் இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டு இருக்கிறதின் மூலமாகத்தான் அந்த உள்ளத்தினுடைய தூய்மையை எங்களுக்கு அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனும் எந்த முறையில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி நிறைய குர்ஆனில் சொல்லிக்கிறான். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு உண்டான வழிகளில் ஆக சிறந்தது தான் ஒரு மனிதன் மௌனத்தை கடைபிடிக்கிறது. எந்த அளவுக்கு மௌனம் சாதிப்பாரோ அவன் வெற்றி பெறுவான். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ், மன் சமத நஜா, யார் மௌனம் சாதிப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். இபாதத் 100 வாகண்டா அதில் 91 வாக மௌனத்தில் தான் இருக்குது. இதனால் பலவிதமான இக்கட்டான நிலைமைகளுக்கு ஆளாவதை விட்டும் எங்களை காப்பாற்றி கொள்ள இயலும். ஒரு அடியான் கோபத்துடைய நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறதை விடவும், சோதனையுடைய நேரத்தில் பொறுமையை கையாளதை விடவும் சிறந்த எந்த ஒரு பானத்தையும் அருந்தவில்லை என்று சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கோபத்துடைய நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது, சோதனையுடைய சந்தர்ப்பத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது, இதை போல ஒரு சிறந்த பானத்தை அவன் அருந்தவே இல்லை. எனவே சுய கட்டுப்பாடு இருக்கும். சொல்றாங்க ஹசன் பஸ்ரி, நீ தவறு செஞ்சா திரும்பிவிடு, ஃபைன் ஜலல்த, நீ தவறு செஞ்சா திரும்பிவிடு, ஃபர்ஜே, வருந்தினால் கவலைப்பட்டா கைவிட்டு விடு. ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டா அதை செஞ்சிடாது, கைவிட்டு விடு என்று சொல்றாங்க. இப்படி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? ஒரு முஸ்லிமிடம் மார்க்கத்துடைய வலிமை இருக்கும். மார்க்கத்தில் அவர் உறுதியாக இருப்பார், மென்மையாக கண்டிப்பாக நடந்து கொள்வார், உறுதியான ஈமான் அவருக்கு இருக்கும், பொறுமையோட கூடின அறிவு கல்வி பண்புகள் அவருக்கு இருக்கு. கோபமான ஒரு நாளும் வெல்லாது. அவர் கோபத்தை வெல்வாரே தவிர கோபம் அவரை வெல்லாது. ஒரு நாள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி ஒருத்தர் அவதூறு புறம் பேசினார். அவருக்கு இன்னார் புறம் பேசினார் என்ற தகவல் கிடைச்சது. அவர் கோபப்படாமல் அந்த மனிதருக்கு ஒரு தட்டு நிறைய பேரிச்ச பழங்களை பரிசாக அனுப்பினார். அதோட அவர் ஒரு கடிதமும் எழுதி வச்சார். உங்களுடைய நன்மைகளை எனக்கு பரிசாக நீங்கள் தந்துட்டீங்க, அதை நான் அறிஞ்சு கொண்டேன், அதற்கு பகரமாக இந்த அன்பளிப்பு என்ற செய்தியை அனுப்பினார். இந்த செயல் கோபத்தை அன்பால் பொறுமையால் வெல்லக்கூடிய அவருடைய உயர்ந்த ஆத்மீக தன்மையைத்தான் எங்களுக்கு காட்டுது. யார் இப்படி புறம் பேசுகிறார்களோ அவர்களுடைய நன்மைகள் எல்லாமே புறம் பேசப்படக்கூடியவருக்கு கொடுத்து விடுகிறார். எனவே இதனை கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்லாம் நிறைய நடைமுறைகள் சொல்லியிருக்குது. ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். கோபம் மேலிட்டு வரும் பொழுது மௌனமாக இருக்கிறது, ஷைத்தானிடத்தில் பாதுகாவல் தேடுறது, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாவல் தேடுறது, அத்துடனே வுலு செய்கிறது, நின்றிருந்தால் உட்கார்றது என்று நிறைய விடயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நல்ல பண்புகளை நடைமுறைகளை எடுத்து நடக்கிறதுக்கு எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்றைக்கு பாடம்தான் சூரத்துல் இஸ்ரா உடைய 59வது ஆயத். வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன். இந்த காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், இவங்களுக்கு நாங்கள் அத்தாட்சிகளை அனுப்பி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினோம். இவர்களும் எங்கள்கிட்ட இருந்து சில அத்தாட்சிகளை வேண்டுகிறார்கள். இதுக்கு முன்னால் நாங்கள் நிறைய அத்தாட்சிகளை இவங்களுக்கு கொடுத்தோம், இவங்கள் நம்பிக்கை இல்லை, இவர்களை நாங்கள் அழித்திட்டோம். இந்த ஆயத்திலையும்
வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி, இவங்க அத்தாட்சிகளை கேட்குறாங்க, நாங்கள் அதை அனுப்பாமல் இருக்கிறோம். இல்லான் கத்தப பிஹா, அப்படி நாங்கள் அத்தாட்சிகளை அனுப்பின நேரமெல்லாம் கத்தப பிஹல் அவ்வலூன், இவர்களுக்கு முன் இருந்தவர்கள் அதனை பொய்ப்பித்தார்கள். இதனால தான் நாங்கள் இவங்களுக்கு அத்தாட்சிகளை அனுப்பாமல் இருக்கிறோம். இப்படி அனுப்பி இவங்க நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அழிக்கப்படுவாங்க, சோதிக்கப்படுவாங்க, வேதனைகள் தண்டனைகள் அவர்களை ஆட்கொள்ளும். தொடர்ந்தும் அல்லாஹ் வ ஆத்தைனா சமூத அன்னா கத முபுசிரத்தன், நாங்கள் சமூத் கூட்டத்தினருக்கு பெண் ஒட்டகத்தை அவர்கள் கண் முன்னால் பார்க்கக்கூடிய நிலைமையில் அனுப்பி வைத்தோம். ஃபல்லலமு பிஹா, அந்த ஒட்டகத்துக்கு அவர்கள் அநியாயம் செய்தார்கள். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, எந்த அத்தாட்சிகளை நாங்கள் அனுப்புகிறோமோ அவைகள் அனைத்துமே அவர்களை பயமுறுத்துவதற்கு, அச்சுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் அனுப்புகிறோம். இப்படியாக இந்த குறைஷ் காஃபிர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் மௌத்தா போனவங்களோ உயிர்ப்பிக்கணும், சஃபா மலையை தங்கமாக மாற்றணும், மக்காவில் உள்ள மலைகளை அந்த இடங்களை விட்டும் நீங்கள் அகற்றணும், விவசாயத்துக்கு தகுதியான பிரதேசமாக அவைகளை ஆக்கணும், அங்கே ஆறுகளை அருவிகளை ஓட செய்யணும் என்று பல அற்புதங்களை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வேண்டினாங்க. இதனை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு காலத்தில் இருந்தவங்க அவங்களுடைய காலத்தில் உள்ள நபிமாரிடத்திலையும் அற்புதங்களை காட்ட வேண்டும் என்று கேட்டாங்க. அற்புதங்களை காட்டினதன் பின்னால் அவங்க விசுவாசம் கொள்ள, ஈமான் கொள்ள மறுத்துட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. ஈமான் கொள்றதுக்கு மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாங்க. இதை போல நீங்களும் அற்புதங்களை கேட்குறீங்க, அற்புதங்களை காண்பித்ததன் பின்னால் நீங்கள் விசுவாசம் கொள்ள இல்லைண்டா அவர்களை போல நீங்களும் அழிக்கப்படுவதற்கு நேரிடும். அதனால தான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தடை இருக்கிறது. வமா மனஅனா, எங்களை தடை செய்யவில்லை, அன்னொரு சில பில்லாயாத்தி, அத்தாட்சிகளை அனுப்புவதற்கு, இல்லான் கத்தப பிஹல் அவ்வலூன், முன்னோர்கள் அதனை பொய்ப்பித்ததுனாலே தவிர. இதனால நீங்களும் அதே போல பொய்ப்பிப்பீங்க என்கிறதுனால தான் நாங்கள் அதனை தடை செய்கிறோம் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சமூத் கோத்திரத்தினர்கள், சமூத் கூட்டத்தவர்கள், இவங்களும் அரபு கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எப்படி முற்காலத்தில் அழிஞ்சாங்க என்ற விடயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். குறைஷிகள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை அப்படி தழுவ மறுத்தாலும் கூட அவங்களுடைய சிலர் இஸ்லாத்தை ஏற்றாங்க. பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறது அதிகமாயிட்டது. இன்னும் சிலர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காமலேயே மௌத்தானாங்க. ஆனாலும் அவங்களுடைய மௌத்தானவருடைய சந்ததிகள்லையும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினாங்க. அவங்க எல்லாரும் ஏக காலத்தில் அடியோடு அழிக்கப்பட்டு இருந்தால் பின்னால் அவங்க இஸ்லாத்தை தழுவுறது இல்லாமல் போயிட்டு இருக்கும். குறைஷிகள் கேட்ட எல்லா அற்புதங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்ட இல்லை. காரணம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இங்கே சுட்டி காட்டுது. சமூத் கோத்திரத்தார் இவங்களை போல ஒரு அரபி கோத்திரம், இவங்களிடத்தில் ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சமூத் கூட்டத்துக்கு ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்க பிரச்சாரம் செய்ய வந்தாங்க. அப்படி அவங்க அல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய காலத்தில் இந்த கல் பாறையிலிருந்து ஒரு பெண் ஒட்டகம் வெளியில் வந்து உடனே அது குழந்தைய பெற்றெடுக்கணும் என்று சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய கோரிக்கைப்படி ஒட்டகம் வந்து ஒரு குட்டியை பெற்றெடுத்தது. ஆனால் அவர்கள் அதனை வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அதனை வெட்டி
கொண்டாங்க. அவங்க வாழ்ந்ததற்குரிய அறிகுறிகளை இந்த அரபிகளும் நல்லா அறிஞ்சு வச்சாங்க. சமூத் கூட்டத்தினர்கள் வாழ்ந்தாங்க, அதற்குரிய சில அறிகுறிகளை இந்த குறைஷிகள் காஃபிர்களும் அரபியர்களும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தில் முதல் பகுதியில் இந்த சம்பவத்தை சொல்லி அத்தாட்சிகளை அனுப்புறது, அதனை தாமதிக்கிறது எதன் காரணமாக என்ற விஷயத்தை தெளிவாக எங்களுக்கு விளக்கியிருக்கிறார். 60வது ஆயத், வைத் கொல்னா லக இன்ன ரப்பக அஹாத பின்னாஸ் வமா ஜஅல்னா ருயா அல்லதி வமா ஜஅல்னா அர்ருயா அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். உங்களுடைய ரப்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், உங்களுடைய ரப்பு மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிறது கருத்து, மனிதர்கள் என்னென்ன செய்கிறாங்க என்கிறத நல்லா உணர்ந்து இருக்கிறான். அவங்களுக்கான காரியங்களை செய்கிறது, அடக்கி ஆள்றது, இவைகளில் அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கிறான். அறிவால தத்துவத்தால அல்லாஹ் மனிதர்களை ஆதிக்கம் கொள்கிறான். அவங்களுடைய சக்தியை உணர்ந்து இருக்கிறான். மார்க்க போதனையினுடைய சந்தர்ப்பங்களில் நபிமார்கள் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் யாரையும் பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் அறிவிக்குது. மனிதர்களுடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். வமா ஜஅல்னா ருயா அல்லதி அரைனாக வமா ஜஅல்னா அர்ருயா அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் உங்களுக்கு காண்பித்த காட்சி, அதாவது மேராஜுடைய காட்சி, மேராஜில் நீங்கள் பார்த்தது, ரொயா என்று கனவுக்கும் சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தது, மேராஜில் நீங்கள் பார்த்தது, அது ஒரு கனவு இல்லை என்ற கருத்தை இன்னைக்கு ரொயா கண்ணால் பார்க்கிறது என்கிற கருத்தை கொடுத்து எங்களுக்கு உணர்த்தது. அந்த காட்சியை நாங்கள் உங்களுக்கு காட்டினது மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக அதுதான் அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா ருயா அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். இரண்டாவது வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன், சபிக்கப்பட்ட மரம் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட மரம் தான் அஷ்ஷஜரத்து ஜக்கூம் என்று குர்ஆன்ல கூறப்படக்கூடிய மரம். எனவே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு நாங்கள் சொன்னதை போல மேராஜ் பயணம் செஞ்சதை தான் குறிக்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்தது, அந்த காலத்தினுடைய காஃபிர்கள் இது ஒரு கனவு என்று சொல்லி மறுத்தாங்க. இந்த மார்க்க விரோதிகளுடைய கருத்தை, அவங்களுடைய கூற்றை மறுக்கும் விதத்தில் தான் அல்லாஹ் அந்த ருயா என்ற வார்த்தையை இங்கே சொல்லி அது ஒரு சோதனை என்பதாக வர்ணித்திருக்கிறார். ருயா நீங்க காண்றது, கண்டுட்டு வந்தது அனைத்து மனிதர்களுக்கு ஒரு சோதனை. இந்த கருத்துப்படி ருயா என்கிறதுக்கு கனவு என்ற கருத்து இருந்தாலும் கூட விழிப்புல நாங்கள் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதற்கும் ருயா என்று சொல்லப்படும். ரஅய்து என்றால் நான் கண்டேன் என்ற கருத்து. அந்த வகையில் அல்லாஹ் இந்த மேராஜ் பயணத்தை மக்களுடைய ஈமானுக்கு ஒரு சோதனையாக ஆக்கினான். பொதுவாக ஈமான் என்கிறது ஒரு மலிவான வஸ்து அல்ல, அது விலை உயர்ந்த மதிப்புள்ள ஒரு சாமான். அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்கிறதாக இருந்தால் ஒரு சோதனையும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பலருக்கு பலவிதமான சோதனைகள் இருக்குது. இரண்டாவது அஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன், குர்ஆனில் அல்லாஹ் சபிக்கப்பட்ட மரம் என்று சொல்கிறான். அதனையும் நாங்கள் சோதனையாகத்தான் மக்களுக்கு ஆக்கினோம். இதுக்கு கள்ளி மரம் என்று தமிழில் சொல்லுவாங்க. நரகத்துடைய பாதாளத்தில் இது உண்டாகுது. நெருப்பு அதனுடைய தன்மை என்ன?
மரங்களை கரித்து சாம்பலாகும். அப்போ இந்த துனியாவில் இருக்கக்கூடிய நெருப்பு என்ன செய்யும்? கரித்து சாம்பலாகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நெருப்பை பார்க்கணும், எண்ணற்ற பல மடங்கு அதிக உஷ்ணம் உள்ளது தான் நரக நெருப்பு. அப்போ இந்த நரக நெருப்புக்கு மத்தியில் ஜக்கூம் என்ற மரம் எப்படி வளரும், எப்படி உண்டாகும் என்கிறது காஃபிர்களுடைய சந்தேகம். அல்லாஹ் இந்த சந்தேகம் இவர்களுக்கு ஏற்பட்டதுனால இந்த மரத்தையும் சொல்லி இதொரு சோதனையாக நாங்கள் ஆக்கினோம். காஃபிர்கள் அவங்களுடைய புத்தியை போட்டு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு நரகத்தில் எப்படி மரம் ஒழியும், நெருப்பு மரத்தை கரித்து விடுமே என்ற அவங்களுடைய புத்தியை போட்டு யோசிக்கிறத வச்சு அவர்களை சோதனையில் ஆக்குறாங்க. இதனால் சில விஷயங்கள் இருக்குது மார்க்கத்தில் எங்களுடைய புத்திக்கு படாது. நாங்கள் புத்தியை போட்டு சோதனை பரிசீலனை எங்களுக்கு செய்ய முடியாது. எப்போ நாங்கள் புத்திக்கு முதலிடம் கொடுப்போமோ அது எங்களை வழிகேட்டில் கொண்டு போயிட்டு வீழ்த்து விடும். இப்படியாக புத்திக்கு இடம் கொடுத்த ஷைத்தான் எப்படி வழிகெட்டான்? சில விடயங்களில் தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், திறமை, பெருமை இவைகளை வைத்து பேசக்கூடியவர்கள் எப்படி வழிகெட்டார்கள் என்கிறது சூரத்துல் இஸ்ராவுடைய 61வது ஆயத் தொடர்ந்து எங்களுக்கு சொல்லுது. வைத் கொல்நாளில் மலாய்க்கத் சுஜூலி ஆதம, மலாய்க்காமார்களுக்கு நாங்கள் கூறினோம் ஆதமுக்கு சுஜூத் செய். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லா மலாய்க்காமார்களும் ஆதமுக்கு சுஜூத் செஞ்சாங்க. கால இவன் தன்னுடைய புத்தியையும் ஆற்றலையும் தன்னுடைய கர்வத்தையும் மமதையும் வெளிப்படுத்தி கேள்வி கேட்கிறான். அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, வெறுமனே தீனாக, வெறுமனே களிமண்ணினால படைத்த இந்த ஆதமுக்கு நான் சஜிதா செய்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்து அவனுக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள தஜல்லியத்தானாங்கன்னு சொல்லி சில வழிமார்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து பிழையும் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறாங்கிறத பாருங்க. இதனால் சுஜூத் செய்கிற படி கட்டளையிட்டது அந்த ரங்கத்தில் அல்லாஹ் தாலாவுக்கு தான் சுஜூத் செய்கிறாங்க. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூத் செய்கிறது என்கிறது அவங்கள ஒரு கிப்லாவை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். காபாவுடைய அந்தஸ்தில் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுக்கு வைத்து அவர்களுக்குள்ள அல்லாஹ் தான் தஜல்லியத்தானான் என்று சொல்கிறாங்க. இதனால் இன்றைக்கு சிலர் சிலைகளை வைத்து அதற்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை நாங்கள் எடுக்கக்கூடாது. அந்த கருத்து தானே நீங்களும் சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோன்றும். அது அப்படி அல்ல, மாற்றமாக இது ஒரு ஆத்மீக ரீதியான கருத்து. சில காஃபிர்களும் சொல்கிற நாங்கள் இந்த சிலைகளை எல்லாம் வணங்குறது இறைவனை நெருங்குவதற்குத்தான் என்று, அந்த கருத்தும் இங்கே எடுத்துக்கொள்ள இயலாது. எனவே இப்படி ஒரு கருத்தை விலாயத்துள்ளவர்கள் சொல்லிக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அப்படி படைத்து அதற்குள்ள அவன் தஜல்லியத்தானான். மலக்குகள் இப்போ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சுஜூது செஞ்சாங்க. இதனால் நிரந்தரமான சஆதத்துக்கு சீதேவித்தனத்துக்கு உரியவர்களாக ஆகிட்டாங்க. இப்லீஸ் மட்டும் சுஜூத் செய்யாமல் விலகி நிரந்தரமான ஷகாவத்துக்கு, அதாவது அஃபாக்கியத்தனத்துக்கு, மூதேவித்தனத்துக்கு ஆளானான் என்று சில கிதாபுகளில் இப்படி ஒரு கருத்தொண்டு பதிவாக்கப்பட்டிருக்குது. இந்த இப்லீஸ் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். இவன் சுஜூத் செய்யாமல் இருந்ததை பற்றி சூரத்துல் பக்கராவில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஹைர், இப்படியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும் பொழுது நபி அவர்களுடைய போதனைகள், ஹதீஸ்கள், நல்லோர்களுடைய முக்கியமான குரானுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பாடான விடயங்கள் என்று முன்வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய புத்திகளை நாங்கள் போடக்கூடாது. அவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள். இதனால் அவர்களுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அந்த தூய்மை தான் இப்படியான நல்ல விடயங்களை வெளிப்படுத்தும். கால அரைத்தக்க ஹாதல்லதி கர்ரம் சாலைய, ஷைத்தான்
சுஜூத் செய்றத மறுத்து விட்டான் மட்டும் இல்லாமல் என்னை விட இவனை நீ கண்ணியமாக்கி வச்சுட்டாயா? அரைத்தக்க ஹாதல்லதி கர்ரம் சாலைய யார் கேட்கிறது? ஷைத்தான். கால் அவன் கேட்கிறான், அரைத்தக்க ஹாதல்லதி கர்ரம் சாலைய, என்னை விடவும் இவனை நீ கண்ணியமாக்கி வைக்க பார்க்கிறாயா? லைன் அஹர்தனி இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் நீ என்னை பிற்படுத்தினால், கியாமத்து நாள் வரைக்கும் நீ என்னை உயிரோடு வைப்பாயினானால், லஹ்தனி கண்ண துர்யதஹு இல்லா கலீலா, இந்த ஆதமுடைய சந்ததிகளில் கொஞ்சம் பேரை தவிர நான் அவர்கள் அனைவரையும் வழிகெட்டு விட செய்வேன், அவர்களுக்கு கடிவாளம் விடுவேன். லஹ்தனி கண்ண துர்யதஹு, அவருடைய சந்ததிக்கு நான் கடிவாளம் விடுவேன் என்று ஷைத்தான் சொல்லுவான். எனவே அவங்கள கொஞ்சம் பேர் தான் தப்பேலும். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்கியது, அவருக்கு சுஜூது செய்யுமாறு ஏவியது இப்லீஸுக்கு கடுமையான விரோதத்தை உண்டாக்கிட்டது. அவனை நெருப்பால் படைத்திருக்க, நெருப்பிலும் தாழ்வான மண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு நான் எப்படி தாழ்ந்து செல்லணும் என்பது தான் அவனுடைய கருத்து. அவனுடைய அபிப்பிராயத்தை அவன் முன்வைக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால் எங்களுடைய அபிப்பிராயங்கள் ஒன்றுமே கிடையாது. தாழ்ந்தவரான அவருக்கு சுஜூது செய்கிறது, அவருக்கு ஹிலாஃபத் பதவி கிடைக்கிறது, தன்னை பார்க்கிலும் உயர்வான அந்தஸ்தில் அவரை ஏற்படுத்துவது, இது எல்லாம் என்னால் தாங்க முடியல, என்ன நீ இப்படி கேவலப்படுத்தியிருக்கிறாய் என்று அவரை உயர்வுபடுத்தி ஷைத்தான் பேசினார். அதாவது ஷைத்தான் அவனையே உயர்வுபடுத்தி பேசினான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த அளவுக்கு நீ என்னுடைய கட்டளை மறுப்பதோடு, என்னுடைய செயல்பாடை அங்கீகரிக்காமல் இருப்பதோடு, என்னுடன் வம்புத்தனமும் பேசுகிறாயா? கால அல்லாஹ் சொன்னான், இத்ஹப், போ, நீ போ, ஃபமன் தபிஅக மின்ஹும், அந்த ஆதமுடைய சந்ததிகளில் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ, ஃபைன்ன ஜஹன்னம ஜஸாஉக்கும் ஜஸாஅம் மஃபூரா, ஜஹன்னம் அந்த நரகம் அது நிரப்பமான கூலியை உங்களுக்கு தரும். அதாவது ஜஸாஅம் மஃபூரா, அந்த ஜஹன்னம் தான் உங்களுக்கு நிரப்பமான கூலி என்று அல்லாஹ் அதனுடைய வேதனை சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது என்று இப்படி பெருமை அடித்து வம்புத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்கிறார். இந்த ஆயத்தில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளான மனித வர்க்கத்தில் கொஞ்சம் பேரை தவிர மற்றவர்களுக்கு கடிவாளம் விட்டு விடுவதாக இப்லீஸ் சொன்னான். அதே நேரம் தொடர்ந்து வந்த இந்த ஆயத்துகளில் உன்னால் முடியும் என்றா அவர்களை வழிக்கெடுத்துக்கோ, ஆனால் அவங்களில் உன்னை பின்பற்றியவர்களும் நரகம் போவார்கள், உன்னையும் நாங்கள் நரகத்தில் சேர்த்துடுவோம் என்றெல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லி மனிதரை வழிக்கெடுக்கிறதுக்கு இப்லீஸுக்கு அனுமதி கொடுத்ததாக கூறப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு அவதானிக்கலும். ஆனால் வழிக்கெடுப்பது அல்லாஹ்வுக்கு திருப்தி அளிக்கிறதுக்காக சொல்லப்பட இல்லை. அல்லாஹ் இங்கே இப்லீஸை பார்த்து இது நீ போன்னு சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு கெட்ட மனிதனை பார்த்து அல்லது ஒரு திருப்தி கொள்ளாத மாணவனை பார்த்து அல்லது எங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு பிள்ளையை பார்த்து, எங்களுடைய பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சில நேரங்கள் நாங்கள் என்ன செய்வோம், போ என்று சொல்லுவோம். அப்போ இது ஒரு இயல்பு வார்த்தை உண்டு. உன்னால் போதுமானது, உன்னால் இயன்றதை நீ பார்த்துக்கோ எங்கிறதுக்காக வேண்டி இந்த போ என்ற வார்த்தையை நாங்கள் பாய்ப்போம். இது சாதாரணமாக பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களுடையும் சுபாவம் தான். அவங்க அதிருப்தியாக சரி போ என்று சொல்லுவாங்க. அப்போ இப்படி சொல்கிறது அந்த கெட்டவனை தன்னை விட்டு துரத்துறதுக்காக இல்லாமல் அவனுக்கு
இடம் கொடுத்ததாக ஏற்பட மாட்டாது. போ என்று சொன்னால் நீ எதையும் செஞ்சுக்கோ என்ற கருத்து தானே. அதனால ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வம்புத்தனம் செய்யும் நேரம் போ என்று சொன்னான். இதனால அந்த துஷ்டனுக்கு இடம் கொடுத்ததாக, மக்களை வழிக்கெடுக்கிறதுக்கு இடம் கொடுத்ததாக ஏற்படாது. இதை போலத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்லீஸினுடைய துரத்துதலை பற்றி விளக்கியிருக்கிறான். வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததாஅத மின்ஹும் பிஸௌதிக. இந்த ஷைத்தானுடைய விடயங்களை அல்லாஹ் தொடர்ந்தும் பேசுகிறான். ஷைத்தானை அல்லாஹ் ஹிதாப் செய்கிறான், அட்ரஸ் பண்ணுகிறான், நேரடியாக பேசுகிறான். வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததாஅத மின்ஹும் பிஸௌதிக. அந்த மனிதர்களில் நீ யார் மீது சக்தி பெறுவாயோ அவர்களிடத்தில் உன்னோட சப்தத்தை உயர்த்தி அவர்களை நீ உனக்குள்ள கட்டுப்படுத்திக்கோ. பிஸௌதிக, அதாவது உன்னுடைய அழைப்பை அவர்களிடத்தில் முன்வை, வஸ்வாச போடு என்கிறது தான் சௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தம் என்பதின் மூலமாக முராது, அதாவது கன்செப்ட் பண்ணப்படுறது. மேலும் அவர்களை உன்னுடைய குதிரைகளினால் இழுத்துக்கோ, குதிரைகளினால் அவர்களை இழுத்துக்கோ. ரஜினிக்க, ரஜினின்றது படைகள், உன்னுடைய படைகளினாலும் அவர்களை நீ இழுத்துக்கோ. வஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி, அவர்களுடைய பொருள்களில் பிள்ளைகளையும் நீ பங்குக்கோ. ஷாரிக், அதாவது ஷைத்தானுடைய தீங்கு அவர்களுடைய செல்வங்களையும் இருக்கும், பிள்ளைகளையும் இருக்கும். வஇதுஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. வஇதுஹும், மேலும் மேலும் நீ அவர்களுக்கு வாக்குறுதியும் கொடு, அவர்களுக்கு நீ வாக்களித்தும் கொள். ஷைத்தான் வாக்களிக்கிறான் தானே சில விடயங்களை. சதக்கா செய்யக்கூடிய நேரத்தில் அவன் வாக்களிக்கிறது என்னது? வறுமையை கொடுக்காதே, உனக்கு வறுமை ஏற்படும், பொருள் குறையும் என்று வாக்களிக்க. இதை மாதிரி நீ வாக்கும் அளித்துக்கோ. வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. இந்த ஷைத்தான் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ அவனுடைய குதிரைகள், படைகள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறது என்னண்டா, அல்லாஹ் தாலாவுக்கு திருப்தியற்ற காரியங்களின் பக்கம் யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ. இன்றைக்கு மக்கள், மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு திருப்தியற்ற விடயங்களின் பக்கம் சக மனிதர்களை அழைப்பார்கள். இவங்க எல்லாமே அந்த ஷைத்தானுடைய கும்பலை சேர்ந்தவங்க தான். பாட்டு படிக்கிறவங்க, இசை அமைக்கிறவங்க, இப்லீஸுடைய படையை சேர்ந்தவங்க. பாட்டு படிக்கிறவங்க, இசை அமைக்கிறவங்க எல்லாரும் யாரு? இப்லீஸுடைய படை, இப்லீஸுடைய ஃபோர்ஸஸ், அவனுடைய ரெஜிமெண்ட். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாஃபிர் முஃபஸ்ஸிர் அவங்க அந்த கருத்தை சொல்லிக்கிறாங்க. மேலும் அவர்களுடைய பொருள், அம்பால், அவுலாத், இவைகளையும் ஷைத்தான் தகாத முறைகளை ஏற்படுத்துகின்றார். அந்த பிள்ளைகளை வழிகெட்டவர்களாக ஆக்கின்றார். இன்றைக்கு பல பிள்ளைகள்னால உமா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க. மேலும் பொருள்கள் என்று சொல்லும் பொழுது சேமித்து வைக்கிறது, இது ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பம். நல்ல விடயங்களில் செலவழிக்காமல் சேமித்து வைக்கிறது. சேமித்து வைக்கிறதுனால வறுமையினுடைய வாசல் தான் திறக்கப்படும். அந்த பொருள் மட்டும் அவர்கிட்ட இருக்கும், அதை பாவிச்சு அது தீர்ந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருந்து அவனுக்கு எதுவும் இருக்க மாட்டாது. அல்லது அதை சேர்த்து வைத்து அதன் மீதே திருப்தி அடைந்திருப்பான். இவன் அதை கொண்டு ஆனந்தம் பெறவும் மாட்டான், கடைசியில் மௌத்தாகிடுவான். வேறு யார் சரி அதனை சொந்தமாக்கி கொள்வாங்க, அவங்க ஒன்று வீணாக்குவாங்க, அல்லது இவரை போலவே கஞ்சத்தனத்தை கையாளுவாங்க. இன்னும் பிள்ளைகள் தகாத முறையில் வளர்றது,
தகாத முறையில் பிறக்கிறது, ஜினாவின் மூலமாக பிறக்கிறது, இவைகள் எல்லாமே இந்த ஷைத்தானுடைய பிள்ளைகளுக்கு சமம். அதாவது அல்லாஹ் அந்த மனிதனுடைய பிள்ளைகளையும் நீ உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கோ, உன்னோட சத்தத்தை போடு, உன்னோட குதிரைகளை போட்டு அவர்களை இழு, அவர்களோட நீனும் கூட்டாகிவிடு என்றெல்லாம் சொல்றதை தான் குறிக்கிது. இப்லீஸ் லானத் செய்யப்பட்டு இந்த துனியாவுக்கு இறக்கப்பட்ட நேரம், இன்ன இப்லீஸ் லம்மா உன்சில இலலார், அவன் அல்லா இடத்துல கேட்டான், கால ரப்பி அன்சல்தனி அல் அர்ல, நீ என்ன பூமியில இறக்கி வைத்தாய், வஜால்தனி ரஜீமன், என்ன சபிக்கப்பட்டவனாகவும் துரத்தப்பட்டவனாக நீ ஆக்கிவிட்டாய், ஃபஜால்லி பைத்தன், அதனால எனக்கு வசிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு வீட்டை தா என்று சொல்லி கேட்டான். அல்லாஹ் அல் ஹம்மாமு, குளியலறை தான் உன்னுடைய வீடு என்று சொன்னான். உன்னுடைய உறைவிடம் குளியலறை. பிறகு எனக்கு ஒரு சபையை தா, கால ஃபஜால்லி மஜ்லிசன், எனக்கு ஒரு சபை வேண்டும், கால லஸ்வாகு, சந்தைகள் தான் உன்னுடைய சபை, கடை தெருக்கள், பாதைகள், மக்கள் சந்திக்கும் இடங்கள், இதுதான் உன்னுடைய சபை. இதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல வருது, அஹப்புல் பிலாதி லல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகம் விருப்பமானது அங்கே அதிகம் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய ஊர்கள். மேலும் வ அபுகலுல் பிலாதி லல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு நெருக்கம் இல்லாத ஊர்கள் தான் அஸ்வாகுஹா, அதிகமாக மார்க்கெட் பகுதிகள், சந்தைகள், கடை தெருவுகள் இருக்கக்கூடிய ஊர்கள். சிலர் கிராமத்தை விரும்புவாங்க, கிராமத்தில் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அங்கே அல்லாஹ்வுடைய வெறுப்பை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிரியத்தை சம்பாதிக்க. இன்னும் சிலர்கள் எங்களுக்கு இங்கே வசிக்க இயலாது, நல்ல ஜனங்கள் புழக்கக்கூடிய ஜனாக்கீர்ன இடங்களுக்கு போகலாமே, வசதியான இடங்களுக்கு போகலாமே என்று அதிகமாக கடை தெருவுகள், சத்தங்கள் உள்ள இடங்களை நோக்கி போவாங்க. அது ஷைத்தான் அதிகம் இருக்கக்கூடிய இடம், அது அவனுடைய சபைகள் ஒன்று கூடுற இடம். இதனால தான் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஊர்கள், கடை தெருவுகள் இருக்கக்கூடிய இடம். ஷைத்தான் சொன்னான், ஃபஜால்லி தஆமன் மாலம் யத்குரிஸ்மல்லாஹி அலைஹ், எந்த சாப்பாடுல அது சமைக்கக்கூடிய நேரத்தில், சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படவில்லையோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படவில்லையோ, அதுவெல்லாம் ஷைத்தானே உன்னுடைய சாப்பாடு தான். இன்றைய தலையை திறந்து கொண்டு முந்தானியும் இல்லாமல் பிஸ்மியும் இல்லாமல் சாப்பாடுகளை நாங்கள் போடுறோம். இனி இதை திண்டத்துக்கு போகிறோம், என்ன நடக்குது? திங்கிறவங்களுக்கும் பிஸ்மினும் இல்லை, ஒன்றும் இல்லை. திண்டு முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதும் இல்லை, திங்கிறதுக்கு முன்னாலேயும் எந்த சிந்தனையும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் இபாதத்தில் சோம்பல்தனங்கள் உண்டாகிற. சிலவங்க இபாதத்தே செய்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் செஞ்ச உணவு, குறைஞ்சது பிஸ்மில்லையாவது சொல்லிக்கொள்ளும். சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில் சொல்லிக்கொள்ளும். எங்களுக்கு ஆரம்பத்திலே பழக்கப்படுது. நாங்கள் மக்தபுகளில் மதரசாக்களில் போய்ட்டு படிக்கிறோம். ஆனால் அந்த மக்தப்லேயும் மதரசாக்கள்லையும் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கும் மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுறதுக்கும் மட்டும்தான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் இல்லை. இப்போ இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மறந்தா இடையில பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ அவன் சொன்னான், எனக்கு ஒரு சாப்பாடு வேணும். கால மாலம் யத்குரிஸ்மல்லாஹி அலைஹி,
அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாத எல்லாமே உன்னுடைய உணவு தான். காலஜல்லி ஷராபன், எனக்கு ஒரு பானம் வேணும், எனக்கு ஒரு குடிக்கிறதுக்கு. அல்லாஹ் எப்படி எங்களுக்கு தண்ணியை தந்திக்கிறான்னு குடிக்கிறதுக்கு, அது மாதிரி அவனும் குடிக்கணுமே. எனக்கு ஒரு பானம் வேணும். கால குள்ளு முஸ்கிரி, போதையூட்டக்கூடிய அனைத்தும் உன்னுடைய பானங்கள் தான். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பானமாக இருந்தாலும், அது லிக்விடாக இருக்கலாம், சொலிடாக இருக்கலாம், போதையூட்டக்கூடிய எல்லாமே ஷைத்தானுடைய பானம். இப்போ ஷைத்தானுடைய பானத்தை குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் என்னது ரிபெல் பண்ணுறான், கலகம் செய்கிறான், அவன் ஷைத்தான். அவனுக்குள்ள ஷைத்தானுடைய தன்மை தான் இருக்கும். கடைசியில் என்ன நடக்குது? பெற்ற உமா அப்பாவை கூட அவனுக்கு இந்த முஸ்கிர் போதைப் பொருள் உட்கொள்றதுக்காக கொலை செஞ்சிட்டான். சொன்னான், காலை ஜாலி முஅத்தினன், எனக்கு ஒரு அழைப்பாளர் வேணும். கால அல் மஸாமீரு, சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மஸாமீர்கள் இசைக்கருவிகள், இசைக்கருவிகள் எல்லாமே ஷைத்தான் அழைக்கிறது தான். எங்களுக்கு தெரியும், இப்போ அந்நியவர்களுடைய ஃபங்க்ஷன்களில் என்ன செய்வாங்க, விளக்கு பற்ற வைப்பாங்க, ஆரம்பத்தில் இசை அடிப்பாங்க, டும் அடிப்பாங்க இல்லையா? இதெல்லாம் என்னது? ஷைத்தானை அழைக்கிறது. எந்த இடத்துல பாடல் பாடி இசைத்து சில ஓசைகளை எழுப்புறாங்களோ, இது எல்லா ஷைத்தானும் வாங்க என்று அசான் சொல்கிற மாதிரி தான் எல்லா ஷைத்தானையும் அழைத்து கொள்வது. இனி எங்கே அந்த நிறுவனம் முன்னேறும், அந்த கடை வீதி முன்னேறும், அந்த திருமணம் எப்படி நல்ல முறையில் முன்னேறும்? அங்கே எல்லாமே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இசைகளும் ஷைத்தான் அனைத்தையும் கூட்டி கொண்டும் அது நடக்குது. ஷைத்தான் கேட்டான், இஜாலி குர்ஆனன், எனக்கு ஒரு குர்ஆன் வேணும், ஒரு வேதம் எனக்கு வேணும், ஒரு வேதம் எனக்கு வேணும். காலா அஷ்ஷாரு, அல்லாஹ் சொன்னான் பாடல்கள். சிலவங்களுக்கு பாட்டு படிக்காமல் இருக்கவே இல்லாது. எப்போ பார்த்தாலும் பாட்டு. சிலவங்க பஸ்ஸில் போக்கலையும் பாட்டு படிக்கிற, வாகனத்தில் போக்கலையும் பாட்டு படிக்கிற, அல்லது பாட்டு கேட்குற, படித்தாலும் உண்டு கேட்டாலும் உண்டு. அவரு பாட்டு கேட்காம இருக்கலாது. சிலர் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு. சிலவங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 பாட்டு தெரியும். இப்போ இந்த பாடல்கள் ஷைத்தானின் வேதம். இஜல்லி கிதாபன், இஜல்லி எனக்கு ஒரு எழுத்து வேணும், நீ எனக்கு ஒரு எழுத்தை ஏற்படுத்தி தரணும். அல்லாஹ் சொன்னான், அல் வஷ்மு, அல் வஷமு அல்லது வஷ்மு, பச்சை குத்துறது, டட்டூஸ் இல்லையா? இன்றைக்கு அது டிசைனாக ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு. லானல்லாஹுல் வாஷிமா வல் முஸ்தௌஷிம், யார் பச்சை குத்துறாங்களோ குத்தி விட்டுறாங்க, எல்லாரையும் அல்லாஹ் லானத் செஞ்சுக்கிறான். அதிலையும் வாஷிமத்த வல் முஸ்தௌஷிமத்த என்று சொல்லப்பட்டது பெண்களை வைத்து. ஆண்களோட கூடுதலாக அந்த விஷயத்தில் பெண்கள் மும்முரமாக இருப்பாங்க பச்சை குத்துற. பொறவு ஷைத்தான் கேட்டான், இஜாலி ஹதீசன், எனக்கு ஒரு பேச்சு வேணும், எனக்கு ஒரு ஹதீஸ், ஒரு பேச்சை நீ தரணும். காலால் கித்பு, பொய்த்தான் உன்னுடைய பேச்சு, பொய் பேசினா வாய் திறந்தா பொய் சொல்றது. அவன் கேட்குறான், இஜல்லி ருசுலன், எனக்கு தூதுவர்கள் வேணும், ரசூல்மார்கள் தூதுவர்கள் எனக்கு வேணும். அல்லாஹ் கால அல் கஹனத்து, லானத் செய்யப்பட்டவனுக்கு நல்லதையாக கொடுப்பானா? அல்லாஹ் அவன் நல்லதை ஏற்றுக்கொள்வானா? இப்போ நல்லது ஒன்றை கொடுத்தான், அல்ல ஏற்றுக்கொள்வானா? அவன் ஏற்க மாட்டான். அவன் வெளிக்கெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை தான் கேட்குறான். எனக்கு தூதுவர்கள் வேணும்னோனே சொன்னாங்க, குறிக்காரர்கள். அல்லாஹ் சொன்னான், அல் கஹனத்து, குறிக்காரர்கள். இன்றைக்கு குறிப்பாக்க போகிற தூதர்மார்கள், அவர் சொல்றதெல்லாம் நம்புறது. இதுல இருந்து அல்லாஹ்ங்கிற பாதுகாப்பு. கால இஜல்லி மசாயித, சொன்னான் எனக்கு வேட்டையாடும் இடங்கள் வேணும், வேட்டையாடும் இடங்கள். மசாயித்னு சொல்றது
வேட்டையாடும் இடங்கள். எங்கே போனால் எனக்கு வேட்டையாடலும், எதை வைத்து வேட்டையாடலும், அந்த இடங்கள் எனக்கு வேணும். கால அல்லாஹ் சொன்னான் அன்னிசா ஓ, அதுதான் பெண்கள் என்று சொன்னான். பெண்களை வச்சு எப்படியானவரையும் வேட்டையாடி விடுவான் ஷைத்தான். ஹராமான விதிமுறைகளை கையாண்டு அவன் பெண்களோட ஜினா செய்ய வைத்து தகாத உறவுகளை ஏற்படுத்துவான். அதில் பெண்களை நல்ல முறையில் பாவித்து கொள்வான். கடைசியாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னது என்னது? இந்த ஷைத்தான் வமா யஅதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா, இவன் ஏமாற்றுவதை தவிர வேறு எதுவுமே வாக்குறுதி அளிக்கிறது இல்லை. இவனை பின்பற்றினா எல்லாமே ஏமாற்றம். நாங்கள் கெடுதியில், தீமையில், தீங்குகளில் சிக்கிக்கொள்வோம். இப்படியாக ஷைத்தானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான அவகாசமும் கொடுத்திருக்கிறான். அது எங்களுடைய ஒரு சோதனை. 65வது ஆயத்தில் அல்லாஹ் இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், ஷைத்தானே நீ இவைகள் அனைத்தையும் கேட்டு என்னிடத்தில் பெற்று இருந்தாலும் கூட, உனக்கு அதற்குரிய அவகாசம் இருந்தாலும் கூட, என்னுடைய உண்மையான அடியார்கள் லைஸ லக அலைஹிம் சுல்தானும், அவர்கள் மீது உனக்கு எந்த விதமான ஆதிக்கமும் அதிகாரமும் கிடையாது. வகஃபா பி ரப்பிக வக்கீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பாக இருக்கிறதுக்கு போதுமானவன். உன்னுடைய ரப்பு அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நல்லடியார்கள், அதாவது இந்த நல்லடியார்களிடத்தில் ஷைத்தான் வரமாட்டான் என்கிறது அல்ல, மாற்றமாக அவர்களை வழிக்கெடுக்கிறது ஷைத்தானுக்கு சிரமம் என்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்தில் உணர்த்துகிறான். காரணம், ஷைத்தான் எல்லா நபிமார்களிடத்திலையும் வந்திருக்கிறான். அவர்களையும் பலவிதமான சோதனைகளுக்கு, நோய்களுக்கு, கொலைகளுக்கு எல்லாமே உட்படுத்தி இருக்கின்றான். நபிமார்களை நிறைய கொலை செஞ்சிருக்கிறாங்க. இவைகள் எல்லாமே ஷைத்தானுடைய இந்த சேட்டைகள் தான். நல்லடியார்களை பலவிதமான துன்பங்களுக்கு ஏற்படுத்துறது, அவங்களுக்கு இழிவார்த்தைகளை சொல்கிறது, இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். அதனால் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்கிறதன் மூலம் அவன் வழிக்கெடுக்கிறதுக்கு துணைய மாட்டான் என்பதல்ல, வழிக்கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டான் என்கிற கருத்தல்ல. அவங்களையும் வழிக்கெடுக்க வேண்டும் என்று தான் அவன் முயற்சி செய்கிறது. ஆனால் வழிக்கெடுக்கிறதுக்கு அவனால் இயலாது, முடியாது என்கிறது தான் இந்த ஆயத்துகளுடைய கருத்து. ஒரு யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் முஹம்மதே, நாங்கள் தூய்மையாக இறைவனை வணங்குகிறோம், உங்களுடைய சஹாபிகள் தோழர்கள் வஸ்வாசோட தான் தொழுகையை நிறைவேற்றாங்க, வீண் சந்தேகங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் போயிட்டு கொண்டிருக்குது என்றெல்லாம் சொல்லின நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நோக்கி, அபூபக்கர் இந்த யூதருக்கு பதில் சொல்லுங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் நிறைந்த ஒரு வீடு, அதே நேரம் ஒன்றுமில்லாத காலியான ஒரு வீடும் இருக்குது. இந்த 2 வீடுகளில் எதுக்கு திருடன் வருவான், எதுக்கு கள்ளன் நுழைவான்? ஆபரணங்களும் வெள்ளி தங்கங்களும் நிறைந்த வீட்டில் தானே கள்ளன் வருவான் என்று யூதன் பதில் சொன்னான். அந்த நேரம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய மாரிஃபத் என்ற மெஞ்ஞானம், தௌஹீத் என்ற ஒரு இறை கொள்கை, ஈமான் என்ற விசுவாசம், இவைகளெல்லாம் நிரம்பிக்குது. உங்களோட உள்ளங்களில் இவைகள் எல்லாம் இல்லை, காலியாக இருக்குது. அதனால் ஹன்னாஸ் என்ற ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களுக்கு வரமாட்டான். இப்படி இந்த ஆக்ராவுடைய விடயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களுக்கு தான் வருவான் என்று சொன்னான். இப்போ இதை கேட்ட உடனே அந்த யூதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஷைத்தான் மூமின்களுடைய உள்ளங்களை நோக்குறான், அவனுடைய காரியத்தில் அவன் வெற்றி அடைகிறது இல்லை என்கிறது இந்த
சம்பவத்திலிருந்து எங்களுக்கு விளங்கும். ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. இவைகளை வைத்து சீரான படிப்பினைகளை பெற்று பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.